வெல்கம் டு லிவன் சேஃப் அண்ட் ஸ்டார் சேனல். இன்றைக்கி ஆகஸ்ட் 2 and 3 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes for banking awareness video courses available with free book and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. So the first news is Clouse Syndrome Awareness Day. So August 3 வந்து இந்த டே இருக்குது. இந்த டே எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் எந்த ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகுதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரேர் ஜெனட்டிக் டிஸார்டர் வித் ஓவர்க்ரோன் அண்ட் வாஸ்குலர் ஃபார்மேஷன் அப்படின்றது தான் இதனுடைய பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக இந்த க்ளோவ்ஸ் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்மே என்னென்னா கன்ஜென்ஷனல் வெயிட் இங்கே இருக்கும். கன்ஜென்ஷனல் லிம்போமேட்டஸ் ஓவர்க்ரோத் வாஸ்குலர் ஃபார்மேஷன் எபிட்ரமல் நேவின்றது தான் இதனுடைய பேர். அண்ட் ஸ்கெலிட்டல் ஸ்பைனல் அனமாலிட்டிஸ், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சி வந்து சம் எக்ஸஸ் ஃபேட்டி டிஷ்யூஸ் ப்ரெசன்ட் ஃப்ரம் பர்த், அது வந்து அப்நார்மலாக ஒரு லிம்ஃபேட்டிக் ஒரு பிளட் வெசல்ஸாக க்ரோ ஆகுறது. அந்த க்ரோத் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கும், அது சர்டன் பாடி பார்ட்ஸில் மட்டும் இருக்கும். எபிட்ரமல் நேவின்றது என்னென்னா, இட் இஸ் மோர் லைக் பேட்ச் ஆன் த ஸ்கின். அண்ட் skeletal or spiral anomalies அப்படின்னா abnormalities in the bones or spine. So இந்த disorder is present from birth and can affect various parts of the body. பர்டிகுலராக இந்த பார்ட்டு தான் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் ரேர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ இந்த டேக்கு இந்த டே அன்னைக்கு இந்த பர்டிகுலர் டிசீஸை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. டு பப்ளிக் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ், அவங்கள பற்றியும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ August 3 will be that. அண்ட் இதனுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு பார்த்தா ஏசிமெட்ரிக் ஃபேட்டி ஓவர் க்ரோத் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், லைக் ஸ்பாட்ஸ்லாம் ஸ்கின்னில் அங்கங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில இது இருக்கும். அண்ட் இமேஜ் டெஸ்டிங் லைக் எம்ஆர்ஐ மூலயமா we can செக் இந்த டயக்னோஸ் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் டிசீஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அவேர்னஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, மிஸ் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் டிலேஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ இப்படியும் ஒரு டிசீஸ் இருக்குது, ஸோ அதனால் யூ செக் ஃபார் திஸ் டூ அப்படின்னு உங்களோட செக்லிஸ்ட்டில் இந்த டிசீஸையும் வச்சுக்கோங்கன்றதுக்கான அவேர்னஸ் வந்து கொண்டு போகிறாங்க. அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் டு த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், ஏன்னா இந்த டிசீஸ்க்கு இதுதான் அப்படின்றத வந்து முதல்ல ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தெரியணும். ஸோ அவங்களுக்குமே இந்த டே அன்னைக்கு அவேர்னஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் சோஷியல் சைக்காலஜிக்கல் அண்ட் மெடிக்கல் சப்போர்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் அவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. தென் மெடிக்கல் ரிசர்ச்சை வந்து இன்னும் அதிகப்படுத்தணுன்றதுக்காக ஃபார் த பெட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கணுன்றதுக்காக அதுக்கான என்கரேஜ்மெண்ட் அண்ட் அவேர்னஸ்மே வந்து நடக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா தேர் இஸ் சர்ஜரி அண்ட் வாஸ்குலர் அனாமலிட்டிஸ்க்கு ஏதோ ஸ்கேலோ தெரப்பி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர் ஆப்வியஸ்லி மெடிகேஷன்ஸ், ஃபிசிக்கல் தெரப்பி அண்ட் மல்டி டிசிப்ளினரி கேர்லாம் இருக்குது. அதுக்கான அவேர்னஸ் வந்து இந்த August 3 அன்னைக்கு இருக்கும். ஸோ that's it with this. MRF MMSC FMSCI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் மோட்டார் சைக்கிள் ரேசிங் சாம்பியன்ஷிப் நடக்குது. இதில் 3 வின்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஒரே நாளில் ஒரு பொண்ணு. ஆனால் அது டிஃப்ரெண்ட் விமென்ஸ் ரேசஸில். ஸோ 3 டிஃப்ரெண்ட் விமென் ரேசஸில் ஒரே ஒரு ஆள் வின் பண்ணுறாங்க இந்த சென்ஸ் ஷீ இஸ் கெட்டிங் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜகதீஸ்ரீ குமரேசன். ஸோ இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஸோ இதில் வந்து சர்தக் வெயிட் எழுத மாட்டேங்குதா சர்தக் சாவன் ஃப்ரம் புனே. ஹீ இஸ் கெட்டிங் ப்ரோ ஸ்டாக் 301 to 400cc ஓப்பன் ரேஸில் ஹீ இஸ் வின்னிங். அந்த ப்ரோ ஸ்டாக்கில். அண்ட் 1 மேக் சாம்பியன்ஷிப்பில் ஜெகதீஸ்வரி குமரேசனே வின் பண்ணுறாங்க இன் கேர்ள்ஸ் சீரீஸில். ப்ளஸ் விமென்ஸ் ரேஸ் ஒன்று அதுவும் வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி 165cc ரேஸ் அதுவுமே வந்து விமென்ஸ் ரேஸ் அதுலேயுமே வின் பண்ணுறாங்க. தென் சாவியான் பாபு அப்படின்றவங்க வந்து பெங்களூர்லேருந்து ஹீ இஸ் வின்னிங் ப்ரோ ஸ்டாக்லேயே 165 to 200cc ஓப்பன் ரேஸில் ஹீ இஸ் வின்னிங். அம்ரித் பிரசாத் மைசூர்லேருந்து he is winning 165 ஸ்டாக்ல சாம்பியன்ஷிப்பில். அண்ட் முகமது மாலிக் அப்படின்னு சொல்லி திருவாரூர் முகமது மிக்காய் அப்படின்னு 301 to
400cc he is winning. And Rajkumar from Coimbatore, Super Stock 165 intermediate he is winning. Then Mohan Babu Chennai expert RR 310 category he is winning. Hariharan from Coimbatore, he is also winning Rookie Apache RTR 200 days championship. And Tajesh BA அப்படின்னு சொல்லிட்டு தமக்குரு அப்படின்னு ஹோண்டா CB 300F ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் கப் மாதிரி இதில் நடத்துகிறாங்க. ஸோ அதில் தே ஆர் வின்னிங். இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் எதெல்லாம் இருக்குன்னா ப்ரோ ஸ்டாக், ஒன் மேக் சாம்பியன்ஷிப், டேலண்ட் கப், விமென்ஸ் ரேசஸ், இது எல்லாத்துலேயுமே நடந்திருக்கு. நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் தான் நடந்ததுனால கோயம்புத்தூரில் எஸ்பெஷலி காரி மோட்டார் ஸ்பீட்வேல நடந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஜக்தி ஸ்ரீ குமரேசன் தான் ஹாட்ஸ்பாட்டில் இருந்ததுக்கு ரீசன். ஒரே விமன் 3 டிஃப்ரெண்ட் ரேசஸ்லையும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால. தென் டாக்டர் AK ராரு கோபால் அப்படின்றவர் 2 ரூபி டாக்டர்னு ஃபேமஸாக கேரளாவில் கூப்பிடுவாங்களாம். ஹீ பாஸ்ட் அவே. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஹீ சார்ஜ் ஒன்லி 2 rupees ஃபார் த கன்சல்டேஷன் ஃபார் மெனி இயர்ஸ். அண்ட் மோஸ்ட்லி 2 rupeesலேருந்து 50 rupeesக்குள்ளே தான் லாஸ்ட் 5 decades 50 இயர்ஸாக ஹீஸ் பீன் ஒர்க்கிங். 300 பேஷண்ட்ஸ்க்கு மேலே ஹி ஓன் சி ஃபார் அ டே. அண்ட் காலையில் 3 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவார். அண்ட் லாஸ்ட் May 2024 அப்போது ஹீ ஷட் டவுன் ஹிஸ் கிளினிக் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஹீ பாஸ்ட் அவே நவ். நெக்ஸ்ட், மினிமம் டெம்பரேச்சர் ரெக்கார்டட் இன் டெல்லி ஆன் August 2nd. அதனுடைய டெம்பரேச்சர் என்னென்னா 25.7 degree Celsius அக்கார்டிங் டு த IMD, இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் படி. விச் இஸ் ஆவரேஜாக இந்த சீசனில் என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ அதை விட 1.4 degree Celsius கம்மியாக இருந்திருக்கு. அண்ட் அது தவிர்த்து AQIமே ஓரளவுக்கு டீசென்ட் லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இப்போ எடுத்துருக்கிறதுனால. தென் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ரீசெண்டாக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை டீப்பன் பண்ணணும், அவங்களும் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றதுக்காக ஹை ஆல்டிடியூட் அண்ட் பார்டர் ரீஜியனில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா லே லடாக்கில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அங்கேயும் தேர் ஷுட் பி பேங்கிங் இல்லையா. ஸோ அதனால் 167th பிரான்ச் ஆஃப் நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அதை லேயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் AMC வித் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இன் த ஹை ஆல்டிடியூட் ஆஃப் லடாக் ரீஜியன். ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு பேங்க்னா அது AMCனா அதுதான். தட்ஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஸோ நீங்கள் எந்த வாட் டு சே கம்பெனி எத்தனாவது பிரான்ச் எங்கே இருக்குது அது மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கல் பிரான்ச் அப்படின்னு. PNBயோட டோட்டல் பிஸ்னஸ் க்ரோத் இந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி அதோட MD-ஆன அசோக் சந்திரா சொல்லியிருக்காருன்னா 30 lakh crore. ஸோ இதை தவிர்த்து இதில் வேறு இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. 1.29 lakh crore கார்பரேட் லோனில் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா பைப்லைனில். ஸோ ஹேஸ் ரெடியூஸ் த பல்க் டெபாசிட்ஸ் அண்ட் 11 to 12% கிரெடிட் க்ரோத் அச்சீவ் பண்ணணும், 9 to 10% டெபாசிட் க்ரோத் அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரியான டார்கெட்ஸ்லாம் வச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங். தென் GST கலெக்ஷன் ஜூலையில் எவ்வளோ இருந்திருக்கு வென் கம்பேர்ட் டு ஜூலை 2024, ஜூலை 2025 எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 7.5% க்ரோத் இருந்திருக்கு, விச் இஸ் அ ரைஸ். ஸோ 1.96 lakh crore இன்க்ரீஸ் நடந்திருக்கு. 7.5% இயர் க்ரோத் இருந்திருக்கு. நெட் GSTயோட க்ரோத் ஒன்லி 1.7% தான் க்ரோ ஆயிருக்கு, விச் இஸ் 1.69 lakh crore டியூ டு த 66.8% ரைஸ் இந்த ரீஃபண்ட்ஸ். ஸோ ரீஃபண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் இன்கம் டேக்ஸ்லையும் சரி GSTலையும் சரி இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸிங். தேர் இஸ் சம் லூப் ஹோல் இன் தேட்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரீசெண்ட் டைமில் நிறையா நியூஸஸ் அந்த லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணுறவங்கள ஃபைன் பண்ணுற நியூஸஸ்மே நிறையா வந்துட்டுருக்கு. பட் யா, CGST 35,470 crore and SGST 44,059 crore, IGST 1.04 lakh crore, cess மட்டுமே 12,670 crore, which is huge, which is cess மட்டும்தான் ரொம்ப வருஷமாக கூடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யா, இந்தியன் நேவல் அகாடமி அட் எலிமலையில் யார் கமாண்டண்ட்டாக சார்ஜ் எடுத்துக்கிட்டா அப்படின்னா வைஸ் அட்மைரல் மனிஷ் சந்தா. ஸோ இது எலமலை இஸ் இன் கேரளா. ஸோ வைஸ் அட்மைரல் CR பிரவீன் நாயரை சக்சீட் பண்ணி ஹீ டுக் ஓவர். ஸோ அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. 47th வைஸ் சீஃப்ஸ் ஆஃப் நேவல் ஸ்டாஃபாக இந்தியன் நேவியில் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அட்மைரல் சஞ்சய் வத்சயன் அப்படின்னு அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யா,
he assumed charge as 47th Vice Chief of Naval Staff. 30 plus years service record வந்து அவருக்கு இருக்கு. That's it with this. Next வந்து Financial Advisor of Defense Services-ஆக ஒருத்தர் வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு. அவர் யார் அப்படின்னா டாக்டர் மயங்க் சர்மா. So he is going to be 1989 batch Indian Defense Accountant Service Officer-ஆக இருக்க போகிறாரு. So he is taking care of this particular position. அவ்வளோதான். Then 71st National Film Awards announce பண்ணிட்டாங்க for the year 2023. ஸோ அந்த வருஷம் ரிலீஸ் ஆன எல்லா ஃபில்ம்ஸையும் வந்து ஓரளவுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஐ ஹாவ் நோ ஐடியா இந்த லிஸ்ட்டில் ஒரு ஸ்டோரி ஒரு ஃபிலிம் கூட நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ. யார் பெஸ்ட் ஃபிலிம் வின் பண்ணா அப்படின்னா 12th Fail. We do have the list here. Yeah, best film வந்து 12th Fail. Best director வந்து Stupendo Sen Kerala Story-காக, which I think made more controversy. So cash prize வந்து எல்லாருக்குமே 3 lakh each. 3 lakh each யாருக்கு அப்படின்னா best film, best director, no, not for best director. Avnish, no, it's not here. Okay. Some list இருக்குது. I'll show it. அந்த சிலதுக்கு மட்டும் 3 lakh கேஷ் ப்ரைஸ், சிலதுக்கு 2 lakh கேஷ் ப்ரைஸ். ஸோ கேஷ் ப்ரைஸோடு சேர்த்து தான் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி 2 lakh கேஷ் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸ்பெஷல் மென்ஷன் வந்து அனிமல், அதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அனிமலோட சவுண்ட் டிசைனர் இருக்குது. அது ஏன் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதர் தென் தேட் எல்லாத்துக்குமே வந்து 2 lakh இருக்குது காமனாக. 3 lakh வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானதுக்கு மட்டும் இருக்குது. அந்த ஸ்பெஷலானது என்னென்னா பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், விச் இஸ் திஸ் பெஸ்ட் டெபியூட் ஃபிலிம் ஆஃப் அ டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மராத்தி ஃபிலிமான ஆட்டமா ஃபெட், ஐ திங்க் இட் இந்த இருக்குது. இதுக்கு 3 lakh. அண்ட் ராக்கி அவுர் ராணி கி பிரேம் கஹானியா, திஸ் ஒன். I think best popular film providing wholesome entertainment. Okay, best children film, idukku best film in AVCG category. Best film, okay, அது ரெண்டு இருக்கு. ஓகே, ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக. ஐ திங்க் இது வந்து ரெண்டு இது தனித்தனியாக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஹனுமன் தெலுங்குல ஜெட்டி வெங்கட் குமார் அவருக்கு 3 lakh அண்ட் த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தனியாக 3 lakh. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் பெஸ்ட் ஃபில்ம் அனிமேட்டர் தனியாக, ப்ரொடியூசர் அண்ட் டிசைனர் தனியாக. இதில் 2 கேட்டகரி, அனிமேட்டருக்கு தனியாக, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தனியாக. ஸோ தேட்ஸ் இட். இவங்க எல்லாருக்குமே 3 lakh. மிச்சம் எல்லாருக்குமே வந்து 2 lakh தான் ப்ரைஸ். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்ட்ரன் ஃபில்ம் என்னது, சில்ட்ரன் ஃபில்ம் வந்து 4-2. ஓகே, என்டர்டைன்மெண்ட் ராக்கி ஆர் ராணி கி பிரேம் கஹானி. ஸோ மித்தது எல்லாத்துக்குமே 2 lakhன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தமிழில் பார்க்கிங் ஃபில்ம் காட் த ரெகக்னிஷன், ரீஜனல் ஃபிலிம். அண்ட் டெக்னிக்கல் அவார்ட்ஸில் ஏதாவது தமிழ் ஃபிலிம் இருக்கா அப்படின்னு பார்த்தா விச் வாஸ் நாட் தேர். பார்க்கிங் இருந்துச்சு. சாய் ராஜேஷ் ஸ்க்ரீன் பிளேக்காக, ராம்குமார் பாலகிருஷ்ணன் 2 பேருக்கும். அண்ட் அதர் தென் தேட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் குமார் ஃபார் வாத்தி, விச் இஸ் அ குட் மியூசிக்கல் இது இருந்துச்சு. அது தவிர்த்து we didn't have much இல்லை. this is not at all in the list. அதுக்கப்புறம் I didn't find anyone. மோகன்தாஸ் 2018 best producer there. Okay, I don't know what other things are, but ஒரு தடவை பார்த்துக்கோங்க எதுவும் தமிழ் இருந்துச்சு அப்படின்னா. பிகாஸ் அது இப்போ பார்க்கிங் 3 அவார்ட் தெரியும், அதை தவிர்த்து we don't find any. And ஊர்வஷி ஃபார் உள்ளுலுக்கு ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். அண்ட் ஃபார் இது ஜிவி பிரகாஷ்க்கு இது 2nd நேஷ்னல் அவார்ட். அவ்வளோதான். சச்சின் சுதாகர், ஹரிஹரன், நோ ப்ளீஸ் டோன்ட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட், நாசா க்ரூ 11 மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 2025. அப்போது விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்கிரைப்ஸ் த கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் இன்டர்நேஷ்னல் 4-member ஆஸ்ட்ரோனட் மிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ISS via SpaceX மூலயமா they are going to do. ஸோ க்ரூ 11 மிஷன் ISS போகிறதுக்கு they are planning August 1st launch on August 2nd 2025. நாசாவும் SpaceXும் they are planning this. ஸோ இதில் 4 astronauts from US, ரஷ்யா அண்ட் ஜப்பான்லேருந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. SpaceX Dragonல தான் they are going to go.
8 months வரையும் இந்த மிஷன் வந்து லாஸ்ட் ஆகும், which is longer than the standard 6 months rotation. So they are looking forward to this. Next வந்து where did Vietnamese EV maker VinFast inaugurate second showroom in India அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is in Chennai. ஸோ VinFast அவங்களோட செகண்ட் ஷோரூமை இந்தியாவில், which is a வியட்நாம் கார் மேக்கர் இல்லையா, 4700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஷோரூம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது செகண்ட் டைம் அது வியட்நாமிஸ்ன்றதுனால இட் இஸ் இன் த நியூஸ். தென் primary objective of the newly launched தலிக்கி வந்தனம் ஸ்கீம் ஆந்திர பிரதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா 15,000 ஆனுவலாக மதர்ஸ்க்கு ஃபார் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வச்சிருக்கிற மதர்ஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தலிக்கி வந்தனம். வாட் இஸ் திஸ் ஸ்கீம் கோயிங் டு டூ அப்படின்னா, எலிஜிபிள் மதர்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆஃப் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஃப்ரம் கிளாஸ் 1 to 12 இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கேர்டேக்கர் அந்த ரோல் எடுத்துக்கிறாங்கல்ல, வீட்லேயே இருந்துட்டு வேலைக்கு போகாமல், தே ஆர் சாக்ரிஃபைஸிங் தேர் ஒர்க் இல்லையா, அந்த பர்ச்சேஸ். அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தா இந்த 15,000 அவங்க வாட் இஸ் தட் மந்த்லி வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பட் தே ஆர் சாக்ரிஃபைஸிங் தேட் அண்ட் டேக்கிங் த ரோல் ஆஃப் அ கேர்டேக்கர் பிகாஸ் தே ஹாவ் டு சப்போர்ட் தேர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷ்னல் திங்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தே ஆர் சாக்ரிஃபைஸிங் இல்லையா, அதனால தே ஆர் டூயிங் திஸ். ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட சூப்பர் 6 ப்ராமிசஸில் இதுவும் ஒன்று. வென் தே பிளான்ட், இப்போ இருக்கிற சந்திரபாபு நாயுடுவோட பார்ட்டி நாங்கள் வந்து ரூலிங் பார்ட்டியாக வரணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தே டூ அனௌன்ஸ்ட் திஸ் பிஃபோர் எலெக்ஷன். ஸோ அதில் இதுவும் ஒன்று அப்படின்றதுனால அதை வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் 6 is a 6 more major welfare commitments made by the Chief Minister N. Chandrababu Naidu during the 2024 election campaign. ஸோ அதில் ஒன்று தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2,000 for the school ecosystem சப்போர்ட்காக டிடெக்ஷன் அது வந்து சொல்லியிருக்காங்க. தென் டிஸ்பர்சல் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து June 12 July 5 they will finish. தென் பிஎம் மித்ரா பார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கவர்மெண்ட் வந்து இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் வந்து எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7. ஸோ இந்த மித்ரா பார்க்ஸ் ஆர் டெக்ஸ்டைல் பார்க்ஸ். ஸோ 7 பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க்ஸை வந்து கவர்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அப்படின்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிராவில் August 1 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 4,445 crore அவுட்லே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு இட் இஸ் கோயிங் டு பி தேர் ஃப்ரம் 2024 to 2027 to 28. So financial year 28 வரை it will be there. So இந்த particular PM Parks which is Mega Integrated Textile, Regional and Apparel அதான் PM Mitra. So இந்த PM Mitra Parks will attract 70,000 crore investment because அந்த parks, textile parks வச்சதுக்கப்புறம் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். that invokes more investments இல்லையா. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 20 lakhsக்கு மேலே ஜாப்ஸ் வந்து உருவாக்கப்படும். டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் அதிகமாகும். ஸோ இன்டகிரேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் அந்த வேல்யூ செயின், சப்ளை செயின் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்தது தான். சமர்த்த ஸ்கீம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஸ்கீம் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் இன் டெக்ஸ்டைல் செக்டார். ஸோ அதுவுமே இது டெக்ஸ்டைல் சப் செக்டார் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான். அண்ட் நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் ஒன்று இருக்குது. 2020 to 26 வரையும் இந்த மிஷன் போகும். இதில் 1,480 crore வந்து அவுட்லே கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக R&D, இனோவேஷன், மார்க்கெட் டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக they will do research and development. ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து அன்னதத்தா சுகிபாவா ஸ்கீம். அந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபார்மர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீம் மூலிமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is 3,175 crore. இது வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் படி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஃபார்மர்ஸ்க்கு 46.85 lakh ஃபார்மர்ஸ்க்கு இந்த ஸ்கீம் படி 7,000 ஈச்ன்ற மெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ 5,000 ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் 2,000 ஃப்ரம் பிஎம் கிசான் ஸ்கீம் இருக்கு இல்லையா. ஆல்ரெடி நம்ம பிஎம் கிசான் ஸ்கீமில் 6,000 கொடுப்பாங்க. ஒரு 3 டைம்ஸ் கொடுப்பாங்களா, ஒரு தடவையும் 2,000 3 டைம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதோட சேர்த்து இவங்க ஒரு 5,000 கொடுக்குறாங்க. அந்த 5,000 இது மொத்தத்தையும் சேர்த்து தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து அன்னதத்தா சுகிபாவா ஸ்கீம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து அதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நேம் ஒன்று வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால்
பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் வந்து ப்ரோஹிபிட் பண்ணாங்க. சின்ஸ் இட்ஸ் ஆந்திர பிரதேஷ் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்மளுக்கும் வந்து வேறு வழி இல்லை, அந்த நேம் படித்து தான் ஆகணும். ஸோ பிஎம் கிசான் ஸ்கீமோடு சேர்த்து பண்ணுற ஆந்திர பிரதேஷில் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுக்கு பேர் அன்னதத்தா சுகிபாபா ஸ்கீம். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பாஸ்கர் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு கொலாபரேட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்டார்ட் அப்புன்னு இருக்குன்னா அதுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அது எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ திஸ் இஸ் த பாஸ்கர் ஸ்டார்ட் அப் நாலேஜ் ஆக்சஸ் ரெஜிஸ்டர். ஸோ இது பாஸ்கருக்கு ஃபுல் ஃபார்மும் இருக்குது, அதுதான் இப்போ நான் சொன்னது, பாரத் ஸ்டார்ட் அப் நாலேஜ் ஆக்சஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் அப் வச்சுருக்க எல்லாரும் தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் தெம்செல்ஃப் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ பைலட் டெஸ்டிங் அவங்க ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கீ பைலட் டெஸ்டிங் எல்லாம் வந்து தே கேன் டூ இன் திஸ் பிளாட்ஃபார்ம். பாஸ்கர் ஐடிஸ் தே வில் ஹேவ். ஸோ ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ ஸ்டேட் நோடல் ஏஜென்சிஸ் மூலயமா தே கேன் கெட் ஹெல்ப். ஸோ தே வில் கெட் ஹெல்ப். என்ன ஹெல்ப்லாம் கிடைக்கும் அப்படின்னா இன்குபேட்டர்ஸ், ஆக்சிலரேட்டர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், சோஷியல் மீடியா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதுக்கு they will get help from the state nodal agencies. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஸ்டார்ட் அப்பை வந்து பில்ட் பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. நம்மக்கிட்ட ஸ்டார்ட் அப் இந்தியான்னு 2016 ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் கொண்டு வரதுக்கு தான் இந்த பாஸ்கர் பிளாட்ஃபார்ம். தென் வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியா போஸ்ட் ஐடி 2.0 இனிஷியேட்டிவ்? ஃபுல்லாக வந்து August 4 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்களே, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு டிஜிட்டைஸ் ஆல் 1.65 lakh போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபார் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் சர்வீசஸ். கொஞ்சம் ஃபாஸ்டராக ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும். அப்போது டிஜிட்டலைசேஷன் தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ 86,000 போஸ்ட் ஆஃபீஸஸை வந்து டிஜிட்டலைஸ்டாக மாற்றிருக்காங்க. ரிமைனிங் டார்கெட்டட்னிங்கும் டிஜிட்டல் ஆக்கணும், அதை வந்து August 4 படி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லாமே இந்தியா போஸ்ட் ஐடி 2.0 இனிஷியேட்டிவில் ஒரு பார்ட்டாக இருந்தது தான். ஸோ அதுதான் பண்ணி முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். தென் which of the following statement correctly describes the recent infrastructure initiative launched in Andhra Pradesh? ஸோ ஆந்திர பிரதேஷில் 29 நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் வர்த் 5,233 crore வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க இன் மங்களகிரியில். ஸோ இதனுடைய 29 நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்டை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் மாதிரி வச்சு தே லான்ச்ட். ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சின்ஸ் த நியூ கவர்மெண்ட். ஸோ இதில் வந்து 272 கிலோமீட்டர் கவர் பண்ணுறது 5,233 crore இன்வெஸ்ட்மெண்ட்டோட தே ஆர் ஸ்டார்டிங். அந்த மாதிரி தான் புது கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணும்போது அவங்க நேம் சொல்கிற மாதிரி சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ இந்த பீரியடில் கட்டின ரோடு இது, இந்த ஹைவே இது அப்படின்னு சொல்லணுன்றதுக்காகவே தே டூ. ஸோ வி கான் கமெண்ட் ஆன் தட் மச். நெக்ஸ்ட் வந்து கவச் 4.0 சிஸ்டம். இந்தியன் ரயில்வேஸில் நம்மளோட அந்த கவச் தான் வந்து இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணதா. ஸோ அந்த சிஸ்டம் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டு ப்ரிவெண்ட் ஆக்சிடென்ட்ஸ் பை கண்ட்ரோலிங் ட்ரெயின் ஸ்பீட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். ரீசெண்ட் இயர்ஸில் வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் அதிகமானதுக்கப்புறம் வி இன்ட்ரடியூஸ்டு திஸ் கவச் 4.0 இண்டிஜினியஸாக நம்மளே க்ரியேட் பண்ணது சேஃப்டி சிஸ்டம். ஸோ இதை வந்து கமிஷன் பண்ணுறாங்க ஒரு இடத்துலையும். தே ஆர் எக்ஸ்பேண்டிங். இப்போ வந்து மதுரா கோட்டா செக்ஷனில் தே ஆர் ஹை ஸ்பீட் அந்த ட்ராக் இருக்கும் இல்லையா, அங்கே லே டவுன் பண்ணியிருக்கதா வந்து நியூஸ் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் FSSI வந்து ரீசெண்ட் மேண்டேட்டாக ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் ஈட்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா எல்லாருக்கும். வாட் இஸ் தட் மேண்டேட் அப்படின்னா மேண்டேட்ரி QR கோட் லிங்க்டு டு த ஃபுட் சேஃப்டி கனெக்டட் ஆப். ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காசு பேமெண்ட் பண்ணுறதுக்காக QR கோடு வச்சுருக்கும் போது QR கோட் டிஸ்பிளே அட் ஃபுட் பிஸ்னஸ் அவுட்லெட்ஸில் இருக்கணும். all business operators including the restaurants, cafe, dhaba, வெளியில் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்களே, யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ மஸ்ட் டிஸ்பிளே FSSAயோட லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அந்த லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சில பேரால் வச்சுருக்க முடியாது தாபாஸ்லாம். ஸோ அதனால் தே கேன் ஹேவ் இட் அஸ் இப்போ எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்டாக வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்படி நீங்கள் வந்து பேமெண்ட்காக QR கோட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸையும் QR கோட் லிங்க் பண்ணி அந்த QR கோடை டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
சேஃப்டி கனெக்ட் ஆப்போட அந்த QR கோட் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கிற அந்த ப்ரெமைசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கா, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா அப்படின்றது வந்து த கஸ்டமர்ஸ் கேன் நோ. ஸோ இது வந்து ஒழுங்கான சேஃப்டியான ஒரு இடத்துல தான் நம்ம சாப்பிட்றோமான்னு அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும்ல, அதுக்காக. ஸோ இதை வந்து மேண்டேட்ரியாக மாற்றிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் FIFA டேலண்ட் அகாடமி லான்ச் பண்ணியிருக்காங்க இன் கொலாபரேஷன் வித் AIFF அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா. எங்கன்னா ஹைதராபாத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் டேலண்ட் அகாடமி இதோட ஃபுல் ஃபார்ம் எங்கேயோ இருந்தது. ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனும் FIFA இருக்குல்ல, FIFA டேலண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அந்த டேலண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலியமாக தான் இந்த ஒரு பர்டிகுலர் இதவே வந்து ரெசிடெண்ட் டேலண்ட்டே லான்ச் பண்ணுறாங்க அகாடமியை. ஸோ இந்த அகாடமியில் 60 எலைட் ஃபுட்பாலர்ஸ் ட்ரெயின் பண்ணப்படுவாங்க. 30 பாய்ஸ் அண்ட் 30 கேர்ள்ஸ், அண்டர் 14 அண்டர் 16. ஸோ இது வந்து எதுக்குன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு, இன்க்ளூசிவிட்டிக்கு செகண்டு, லாங் டேர்ம் ஃபுட்பால் டெவலப்மெண்ட் இருக்கணும். FIFAவோட குளோபல் டேலண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலிமா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. AIFFோட விஷன் 2047 ரோட் மேப்க்கு இது உதவும். ஸோ FIFAவும் இதில் இருக்காங்கன்றதுனால they are doing this. Then what is the primary purpose of the MOU signed between ICAA and AAGS to implement the accelerated framework in the gold industry? So gold industryல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் இந்தியா அண்ட் இந்தியா அசோசியேஷன் ஆஃப் கோல்டு எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இவங்க 2 பேரும் ஏன் செய்கிறாங்க, கோல்டு இண்டஸ்ட்ரியில் தேர் ஷுட் பி சம் அந்த வேல்யூ செயின் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கணும், கேஆட்டிக்காக இருக்குது இப்போது. ஸோ அதனால் ICAAயோட பிரசிடென்ட் சரண்ஜோட் சிங் நந்தா அண்ட் CEO ஆஃப் IAAGS அவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் அர்ஜுன் ராம் மெஹ்வால் ஹூ இஸ் த மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ கோல்டு இண்டஸ்ட்ரியோட ஆப்ரேஷனல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் அலைன் பண்ணணும், அதனுடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ்க்கு கொண்டு வரணும், ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ICAAக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கவர்னன்ஸ், ஸ்டாண்டர்டைசேஷன் வித் கோல்டு வேல்யூ செயின் எல்லாமே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்றதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். NIFTECTUM-K. ஸோ அண்டர் NSIP 4 எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃப்ரம் NIFTECTUM-K அப்படின்னா தமிழ்நாடு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 8 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ஸ்கீம் மூலயமா அசிஸ்டன்ஸ் வாங்கியிருக்கோம். NISP 4 அப்படின்னா NIFTEM ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த NIFTEMக்குமே வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட். ஸோ இதில் வந்து டேலண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை நர்ச்சர் பண்ணுவாங்க ஃபுட் டெக்னாலஜி அண்ட் அது ரிலேட்டடாக இருக்கிற செக்டாரில். ஸோ இந்த NISP என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம், ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டடாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்குறது, அவங்கள மென்டர் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சஸ் கொடுக்குறது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ 4 மீன்ஸ் 4th ஃபேஸ்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம 8 ஸ்டார்ட் அப் அக்ராஸ் 8 ஸ்டேட்ஸ் வந்து 85 lakh ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அதில் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் அசிஸ்டன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. எவ்வளோ 13 lakh ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் ஆல்சோ ரிசீவ்ட் மென்டரிங் அண்ட் அதர் இன்குபேஷன் சர்வீசஸ் டூ. ஏன்னா அந்த ஸ்கீமில் அதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் டு கெட். அண்ட் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரில் இனோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இதை வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ நியூ NIFTEM கேம்பஸ்மே வந்து பீகாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுட் டெக் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக. ஸோ அதை இந்த பட்ஜெட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ that's also important. That's it with today. There is no much அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான நியூஸ் இன்றைக்கி இல்லை, வெரி ஜென்ரல் நியூஸஸ். ஸோ மேக் யூஸ் ஆஃப் த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் 25-day சேலஞ்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாம் சைக்கிள்க்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஈவன் NICL AOவோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க லிவினா அடுத்தடுத்து என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். ஒருவேளை நீங்கள் ஒரு மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல, மெயின்ஸ் எழுதலை அப்படின்னாலும் மேக் யூஸ் ஆஃப் த டைம் அண்ட் கான்சன்ட்ரேட் ஆன் நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. டைட்லி பேக்ட் அன்டில் December you will be tightly packed. So make use of this at least 4 months. Just in the 4 months oda effortனால new year will be your year 2026. So அதை ஞாபகம் வச்சுட்டு give your hard work and thanks for listening.